Welcome back to my Easy Grammar. Dear subscribers, dear viewers, if you like this video, you subscribe this. Whenever I upload my videos, you can get it. You subscribe this video and press bell icon. In this video, we go to see All the World's a Stage written by William Shakespeare, Part 3. In the previous video, up to Part 4, we saw. In this video, we go to see about fifth stage of human being. Already I told you, this world is like a stage. We are players. Players means characters. One man who acts several plays. One man in his time plays many parts. Already I told you. If you take myself, I'm a teacher, friend, husband, son, etc. So that in this class we go to see fifth stage. Up to fourth stage we saw in our previous videos. Infant, schoolboy, lover and soldier. But in this stage, adult. This stage is adult. Just like your father's stage. And then the justice in fair round belly with a good cap and lined. Fair round belly. அப்படியே வயரெல்லாம் ரவுண்டா ஷேப்பா தொப்பா வச்சுக்கிட்டு இது ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேஜ் தான் என்னது அப்படின்னா ஃபிஃப்த் ஸ்டேஜ். A fair round belly with a good cap and lined. Cap and lined here means. What do you mean cap and lined? Cap and lined means the man was fat from eating chicken and mutton. Full figured stage. This stage is a full figured stage. With eyes severe. Which eyes severe? Here, severe means strict. With strict eyes and beard of formal cuts. In fourth stage is different from fifth stage. A man in fourth stage அப்படியே தாடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஹேர் கட்டிங்லாம் ஸ்டைலாக பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரியா ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியது ஃபோர்த்து ஸ்டேஜ். ஆனால் இந்த ஃபிஃப்த் ஸ்டேஜில் அவங்களுடைய ஹேர் ஸ்டைல் அந்த கட்டிங் கூட எப்படி இருக்கும்னா ஃபார்மலாகவே இருக்கும். எவ்ரிதிங் இஸ் ஃபார்மல். With eyes severe and beard of formal cuts, full of wise sauce. Wise means wisdom. Sauce means sayings. அவங்களுடைய கருத்துக்களை அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த சேயிங்ஸ் ஃபுல்லாவே which comes from wisdom. அது அனுபவ அறிவு, பட்டறிவு. இந்த அனுபவ அறிவு மூலமாக அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதான் சொல்லிட்டேன் ஃபாதர் ஸ்டேஜ், த ஃபிஃப்த் ஸ்டேஜ் அப்படிங்கக்கூடியது. ஓகே. With severe and beard of formal cut, full of wise sauce and modern instances. Always he compared his modern instances in his previous life.
an ancient life. அந்த காலத்தில் நான் இப்படி இருந்தேன், அந்த காலத்தில் நான் இப்படியெல்லாம் வளர்ந்தேன், அந்த காலத்தில் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணினேன், இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ஏன்சியன்ட் டைமை வந்து இந்த ப்ரெசன்ட் மாடர்ன் டைம்ஸோட கம்பேர் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேஜ், ஒரு 5th ஸ்டேஜ். And so he plays his parts. மாடர்ன் இன்ஸ்டான்சஸோட கம்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஃபுல் ஃபிகர்டு ஸ்டேஜ் தான் எது அப்படின்னு சொன்னா இந்த 5th ஸ்டேஜ், ஒரு மனிதனுடைய 5th ஸ்டேஜ். நெக்ஸ்ட் we go to 6th stage. The 6th stage shifts into the lean and slippered pantaloon. 4th ஸ்டேஜை விட 5th ஸ்டேஜ் டிஃப்ரெண்டா இருந்தது. இப்போ 5th ஸ்டேஜை விட 6th ஸ்டேஜ் டிஃப்ரெண்டா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னா 5th ஸ்டேஜில் வந்து எப்படி நம்ம பார்த்தோம், ஃபுல் ஃபிகர்டு ஒரு மேனா நம்ம பார்த்தோம். ரவுண்டா பெல்லி எல்லாம் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த நேரம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே கம்பீரமாக ஒரு அப்பா ஸ்தானத்தில் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு ஆல் ஹிஸ் சேயிங்ஸ் விச் கம்ஸ் ஃப்ரம் விஸ்டம் அண்ட் ஹிஸ் எக்ஸ்பீரியன்சஸ். ஆனா இந்த 6th ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அப்படியே உடம்பு மாறிடுது, அப்படியே மெலிஞ்சு போகுது, அப்படியே உடம்பு உருக ஆரம்பிச்சிருது. The 6th stage shifts into the lean and slippered pantaloons. இந்த lean and slippered அப்படிங்கக்கூடிய இந்த lean and slippered pantaloonங்கிறது வந்து phrase இந்த phrase வந்து என்ன செய்யுதுன்னா describes a thin old man. ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல வந்து அப்படியே ரவுண்ட் பெல்லியெல்லாம் வச்சு ஒரு பெரியாள் தோரணைக்கு ஃபுல் ஃபிகர்டு ஸ்டேஜா பார்த்தோம். இந்த ஸ்டேஜ்ல வந்து லீன் அண்ட் தின். ஓகே. And so he plays his part in the 6th stage shifts into the lean and slippered pantaloons. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களுடைய பாடி ஃபிகருக்கும் சம்பந்தமே இருக்காது. அப்படி ட்ரெஸ் எல்லாம் தொலைன்னு போட்டுக்கிட்டு லூஸா போட்டுக்கிட்டு ட்ரெஸ்ஸுக்கும் அவங்களுடைய அப்பியரன்ஸுக்கும் சூட்டபிளாவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஜ் இந்த 6th ஸ்டேஜ். With spectacles on nose and pouch on sides. Spectacles on nose. இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு சில பெரியவங்க வந்து இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க, ஸ்பெக்ஸுக்கு மேலே கூடி பார்ப்பாங்க. அதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னா வியர் ஸ்பெக்டக்கிள்ஸ் ஆன் நோஸ்ல ஸ்பெக்ஸை போட்டுட்டு இப்படி என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா பார்ப்பாங்க. ரைட், அது மட்டும் கிடையாது. அண்ட் பவுச் ஆன் சைட்ஸ், ஒரு பேக், ஷோல்டர் பேக் வந்து என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சைட்ல வந்து ஹேங் பண்ணி போட்டிருப்பாங்க. அந்த பேக்ல என்ன இருக்கும், புக்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேஜில் அவங்க ரொம்ப விரும்புறது புக்ஸ் ரீடிங் தான். அறிவு சார்ந்த விஷயங்கள், இறைவன் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி அடங்கிய புக்ஸுகள்லாம் வச்சிருப்பாங்க. மணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பேக் வந்து ஒன்று தொங்க போட்டிருப்பாங்க. பவுச் அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்மால் பேக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். பவுச் ஆன் சைடு இஸ் யூத்ஃபுல் ஹோஸ். இந்த இடத்துல யூத்ஃபுல் ஹோஸ் அப்படிங்கிறது வாட் யூ மீன்? யூத்ஃபுல் ஹோஸ் means tight and thin treasure. அப்படியே யூத்ல வந்து அப்படியே இந்த சதைகள்லாம் அப்படியே நல்லா இறுகி போய் நல்லா போல்டா ஸ்ட்ராங்கா வந்து கம்பீரமா ஒரு மெஜஸ்டிக்கா இருந்த அந்த அப்பியரன்ஸ் எல்லாமே இப்போ போச்சு. அப்படியே தேஞ்சிக்கிட்டே வருது, குறைஞ்சிடுச்சு. எதை மாதிரி எப்படிங்கிறதையும் சொல்றாங்க பாரு. Well shaved, a world too wide for his shrunk sang.
SHRUNK, shrunk. Shrunk means சுருங்குதல். ஷாங்க் அப்படின்னு சொன்னா ஒரு லெக் பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த சதைப்பகுதியை ஃபுல்லா நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா எலும்பு மட்டும்தான் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த 6th ஸ்டேஜினுடைய அந்த சதைப்பகுதி ஃபுல்லா போய் எலும்பா இருப்பாங்க. 6th ஸ்டேஜ்ல உடம்பு உருகிரும். அந்த 40 to 50ல உடம்பு என்னதான் பசங்களை யூத்ல ஒல்லியா இருக்கக்கூடியவங்க கூட அந்த 40 to 50ல கொஞ்சம் உடம்பு வைப்பாங்க. ஆனா இந்த 6th ஸ்டேஜ்ல இருந்து எவ்வளவு குண்டா இருந்தாலும் சரி உடம்பு அப்படியே உருக ஆரம்பிச்சிடும். அதே போல அதனாலதான் என்ன சொல்றாங்க, ஷாங்க் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு லெக் பீஸ்ல சதைப்பகுதி அப்படியே ரிமூவ் பண்ணிட்டா எலும்பு இருக்குமோ, மிஞ்சி இருக்கக்கூடிய எலும்பை போல அந்த அப்பியரன்ஸ் இருக்கும் 6th ஸ்டேஜ்ல. அண்ட் இஸ் பிக் மெனி வாய்ஸ் அண்ட் இஸ் பிக் மேன்லி வாய்ஸ். அப்படியே கம்பீரமான ஒரு வாய்ஸ் இருந்துச்சு இல்லையா முன்னாடி, அந்த வாய்ஸ் எல்லாமே கம்பீரமான வாய்ஸ். அந்த குரல் எல்லாமே டேர்னிங் அகைன் டுவார்ட்ஸ் சைல்டிஷ் ட்ரபிள் பைப்ஸ். குழந்தை பேசுன மாதிரி அந்த வாய்ஸ் கூட மாறிடுமா 6th ஸ்டேஜ்ல. 5th ஸ்டேஜ் வரைக்கும் அப்படி கம்பீரமா கர்ச்சித்த அந்த குரல் 6th ஸ்டேஜ்ல குழந்தை குரல் மாதிரி வாய்ஸ் கூட என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆக உடல் அப்பியரன்ஸும் மாறிடும், அந்த டோனும் மாறிடுது. எப்போ அந்த 6th ஸ்டேஜ்ல. ஓகே, turning again towards childish treble pipes and whistles in his sounds. அவங்க பேசும் போதும் சரி மூச்சு விடும் போதும் சரி ஒரு விசிலிங் சவுண்ட் கேட்கும். அதுவே நமக்கு காட்டி கொடுத்துரும். அவங்க அதிலே உணர்ந்து கொடுவாங்க. we became feeble due to old age. அந்த ஓல்டேஜ் காரணமாக அவங்க பேசும் போதும் சரி மூச்சு விடும் போதும் சரி அந்த விசிலிங் சவுண்டை அவங்க கேட்பாங்க. நாமளும் கூட கேட்டிருக்கோம். வீட்டில் பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம் இல்லையா. அண்ட் விசில்ஸ் இன் ஹிஸ் சவுண்ட். தென் லாஸ்ட் சீன் ஆஃப் ஆல். அடுத்து நம்ம லாஸ்ட் சீன் 7th சீன் பார்க்க போறோம். இந்த 7th சீன் தான் ஒரு சென்டிமெண்டல் சீன். இந்த சென்டிமெண்டல் சீன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 80 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெரிய ஆட்கள் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. சொல்லுவாங்க, ஆண்டவன் என்னைய கூப்பிட மாட்டேங்கானே, என்னைய அழைச்சிக்கிட மாட்டேங்கானே, என்னை இன்னும் அந்த ஏடு இன்னும் கிடைக்கலையா, என்னடா லைஃப் நான் சீக்கிரம் போக மாட்டேங்கனே அப்படின்னு உணரக்கூடிய ஹவு லைஃப் இஸ் டெம்பரரிலி அப்படின்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஏஜ் தான் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ். அது மட்டும் இல்ல பாரு, that ends this strange eventful history. ஒரு மனிதனுடைய பிறப்பு என்பது, லைஃப் என்பது, ஒரு பிறப்பு என்பது ஹிஸ்டரி, வரலாறு மாதிரி. ஒரு மனிதனுடைய வரலாறு, அந்த அத்தியாயம் முடியக்கூடிய ஏஜ் எது அப்படின்னு சொன்னா அந்த 6th ஸ்டேஜ் அப்படிங்கக்கூடியது. that ends this strange eventful history in second childishness. ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லி இருக்கிறாரு. அந்த ஸ்டேஜ் 6th 7th ஸ்டேஜ் செகண்ட் சைல்டிஷ்னஸ், 2வது குழந்தை பருவம். ஆக ஒரு மனிதன் குழந்தையாய் பிறக்கிறான், குழந்தையாகவே இறக்கிறான். நல்லா பாருங்க, ஒரு குழந்தை எந்த விஷயம் கேட்டு அடம் பிடிக்குதோ அதே அடம். ஒரு குழந்தைக்கு உண்டான குணநலன்கள் எல்லாமே அந்த வயசானவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் ஒரு குழந்தையாகவே பிறக்கிறான், குழந்தையாகவே இறக்கிறான். அந்த அப்பியரன்ஸ் தான் மாறும். அந்த குணங்கள் குழந்தைகளுக்கு உண்டான குணங்கள் வந்துருது. அதான் ஷேக்ஸ்பியர் அழகா சொல்லி இருக்கிறார் பாரு. இன் இஸ் செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் ஆப்லிவியன். ஆப்லிவியன் அப்படின்னாலே மறதி. ஆப்லிவியன்னாலே என்னது? மறதி. எல்லாத்துக்கும் மறந்துடும். ஆப்லிவியன். OBLIVION. ஆப்லிவியன்னாலே மறதி. நம்ம மேல பாசமா இருப்பாங்க, ஆனா வயசானதுக்கு அப்புறம் நீ யாரு எனக்கு தெரியலையே அப்படின்னு நம்மளே பார்த்தே கேட்பாங்க. அந்த மறதி வந்துருச்சே. செகண்ட் சைல்டிஷ்னஸ் அண்ட் மியர் ஆப்லிவியன். சான்ஸ் டீத். சான்ஸ் அப்படின்னாலே எம்டி, வித்தவுட்னு அர்த்தம். எம்டி. சான்ஸ் எம்டி.
sans teeth, sans eyes, ஐ பவர் போயிடும், பல்கெல்லாம் போயிடும். sans டேஸ்ட், என்னதான் நல்லா சமையல் பண்ணி செஞ்சு கொடுத்தாலும் டேஸ்ட் தெரியாது, டேஸ்ட் போயிடும். sans எவ்ரிதிங், எல்லாமே போயிடும். இதுதான் இந்த லாஸ்ட் சீன், 7th ஸ்டேஜ். the 7th stage. ஓகேவா? Okay, dear viewers, if you like this video, please subscribe this, press the bell icon. Okay, bye, see you. I will meet you in your next poem from the next video. Okay, bye, see you. Thank you.